என்னம்னா நீங்களே போய் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திடுங்க. நீங்களும் காலையிலேருந்து அதை தான் சொல்லிட்டுருக்கீங்க, என்னை பிடிக்கல என்னை பிடிக்கலன்ட்டு. போய் அதையே காரணமாக வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. நான் சொன்ன உடனே கல்யாணம் நிறுத்திடுவாங்கன்னா நான் ஏன் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன்? உங்களாலேயே உங்கள் வீட்டில் பேச முடியல, அப்புறம் எப்படி மாமா நான் பேசுறதை எங்கள் வீட்டில் கேட்பாங்க? அட்லீஸ்ட் நீங்கள் முன்னாடியாச்சும் சொல்லியிருக்கணும். நான் தான் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே சொன்னேனே. அன்னைக்கு சொன்னீங்க, அதுக்கப்புறம் இந்த 1 வீக்கில் ஏதாச்சும் கால் பண்ணிங்களா, இல்லை மெசேஜ் பண்ணிங்களா? அது கூட விடுங்க, என் நம்பராச்சும் உங்ககிட்ட இருக்கா? கடவுளே, ஏதோ ஒரு ஃப்ளோவில் எல்லாத்தையும் அடித்து விட்டுட்டேன். அக்காவோட நம்பர் மாமா கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி மட்டும் இருந்துச்சு நான் செத்தேன். இந்த கேள்விகள் எதற்கும் இனியனிடம் பதில் இல்லை. ஏனெனில் அவன் பெண் பார்க்க வந்த அன்றைக்கு சித்ராவிடம் இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடு என்று கூறிவிட்டு சென்றதோடு சரி. அதன் பிறகு சித்ராவிடம் அதை பற்றி எதுவும் பேசவில்லை. ஏன், சித்ராவின் தொலைபேசி எண் கூட இனியிடம் இல்லை. சொல்லுங்க, உங்கள் வீட்டில் இருந்து ஒரு வாரம் எந்த ஃபோன் காலும் வரல, அதனால் நீ உங்கள் வீட்டில் சொல்லிட்டு நிறுத்திட்டேன்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் இருந்து உங்களை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாலும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, வேறு எந்த இடமாச்சு பார்த்துக்கோங்கன்னு. அது கூடவா தெரியாது?